ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜுவல் லோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆர்பிஐயில் ஒரு புது ரூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலை. வட்டி மட்டும் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கில். நீங்கள் எந்த பேங்க்லேயாவது போயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கவர்மெண்ட் பேங்க்லேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 இயர் வச்சு நகை வச்சு ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப மீட்டுட்டு தான் திரும்ப வைக்கணும், புதுசாக வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க, 5 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க, இல்லை அதுக்கும் மேலே நிறைய அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கும் பொழுது அதை மீட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போது ஸ்ப்ளிட் பண்ணி இந்த 3 லட்ச ரூபா அப்படின்றதையே ஒரு லட்சத்துக்காக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வச்சு மூட்டுட்டு திரும்ப வைக்கலாம். மொத்தமாக இருக்கும்போது 3 லட்ச ரூபா ப்ளஸ் அதுக்கான வட்டியை ஃபுல்லாக நம்ம கட்டிட்டு நகையை வெளியில் எடுத்துகிட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். எகெயின் வந்து ப்ராசஸிங் சார்ஜ் அதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ராசஸிங் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 1 லேக்குக்கு நம்ம நகை வைக்கணும்னா வட்டி, அது இல்லாமல் 350 ரூபா டு 750 ரூபா வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து 1 இயரோ இல்லை வந்து 6 மந்த்தோ 9 மந்த்ஸோ எவ்வளோ மந்த்ஸில் கட்டுறீங்களோ மந்த்லி பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆன்லைனில் நம்ம லோன் பே பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் எல்லா பேங்க்கோட மொபைல் ஆப்லேயுமே இருக்குது. அதில் கூட நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, டேட்டு முடியலைன்னா கூட நீங்கள் உங்கள் எந்த பிரான்ச்சில் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சேஞ்சஸ் இருக்கா, நான் நகையை மீட்டுட்டு தான் வைக்கணுமா அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சடனாக சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சிரமம் தான் எல்லாருக்குமே. ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னா நம்மளோட எல்லா தேவைகளுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்லை தான் நம்ம வந்து வச்சு இது பண்ணுவோம். ஒரு ரொட்டேஷன் பவர் இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக வந்து இந்த நகையை மீட்டு வச்சிட முடியும். நார்மல் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே ரெடி பண்ணி மீட்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் பாருங்கள், முன்னாடிலாம் கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கோ அதில் 80% ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு பேங்க்கில் வந்து லோனாக கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ 8000 ரூபா ஒரு கிராம் விற்குது அப்படின்னா ஒரு 6500 வரைக்கும் கூட அவங்க கொடுக்கலாம் ஒரு கிராமுக்கு லோனு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க நிறைய பேங்க்ஸில். ப்ரைவேட் பேங்க்ஸில் அதிகமாக கொடுக்குறாங்க அமௌண்ட்டு. ஆனால் அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் நகை வைக்கும்போது கவர்மெண்ட் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கொடுத்தாலுமே வட்டி கம்மி. சில பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சு கனரா, எஸ்பிஐ இந்த மாதிரி இந்தியன் பேங்க்லலாம் வந்து மீட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கூட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சில கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வட்டி மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்றாங்க. நீங்கள் எங்கே வச்சுருந்தாலுமே போய் விசிட் பண்ணி என்னன்னு பாருங்கள். இனிமே திரும்ப வைக்கிறத வந்து ஒரே அமௌண்ட்டாக வைக்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அன்றைக்கே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சில பேங்க்கில் அன்றைக்கே வச்சுக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சில பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இதை மீட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் புதுசாக வைக்க முடியும், அன்றைக்கே வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நகை சீட்டு நீங்கள் போட்டாலுமே கூட இப்போ ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னா 2 சீட்டாவோ 3 சீட்டாவோ ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி ஜுவல் லோன் வச்சாலுமே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஏன்னா திரும்ப இப்போ மீட்டு வைக்கிறதுக்கு ஜுவல் லோன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் ஒரே அமௌண்ட்டாக போடாமல் அப்படின்னு. இப்போ வந்து மாதம் 10,000 நம்மளால் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டு போடுறோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளால் 10,000 பே பண்ண முடியாமல் போகலாம். அப்படி 5, 3, 2 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீட்டு மிஸ் ஆனால் கூட இப்போ நம்ம இந்த 3,000 கண்டினியூ பண்ண முடியலனா கூட இந்த 2த்தையும் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, கோல்டு ரேட் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இப்போ கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீம்னால் வந்து நகை சீட்டு பே பண்ணுவோம். அப்போது நம்ம ஒரு டைம் வந்து அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டில் பே பண்ணாலும் ஒரு இது நம்ம செக் பண்ணி கம்மியான இருக்கிற அமௌண்ட்டில் பே பண்ணலாம். இல்லை இதை நம்ம மந்த்து ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், இல்லை இதை மந்த் எண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது. ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதால கிராம்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஒரே சீட்டாக போட்டால்
கிராம்ஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது. அதே மாதிரி இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் லோனும் ப்ராசஸிங் ஃபீயை மிச்சப்படுத்துறதுக்காக நிறைய பேர் ஒரே அமௌண்ட்டாக வைப்பாங்க முன்னாடிலாம். இனிமேல் நம்ம அதுவும் வைக்க முடியாது போல். இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ரூல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து சிரமத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நகையை வச்சுருக்கும் பொழுது இப்போ நம்ம வேறு லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி போனால் மாதம் மாதம் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஜுவல் லோன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம கையில் எப்போ அமௌண்ட் இருக்கோ அதை கட்டி மீட்டுக்கலாம். விவசாயம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் வரும்போது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுக்கு பணமே கட்டுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணுறதால அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லா கவர்மெண்ட் பேங்க்குக்குமே ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் சில பேங்க்கில் 8.1% இருக்கும், சில பேங்க்கில் 8.8, 7.8 இருக்கும், சிலதில் 8.5 இருக்கும். அது ஒரு இயருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8.5 இருக்குன்னா 1 இயருக்கு 1,00,000க்கு 8,500 வட்டி. அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இதை வந்து மாதம் மாதம் நம்ம இப்போ எவ்வளோ கட்டணும் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் வந்து ஈஸியாக கட்டிக்கலாம். இப்போ 1,00,000 நம்ம நகை வச்சுருக்கோம், ஒரு வருஷத்துக்கு அதுக்கு வந்து 8,500 வட்டி, 8.5% இன்ட்ரெஸ்ட்னா அப்போ 1,08,500. இந்த 1,08,500 எத்தனை மாதத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 12 மாதத்தில் நீங்கள் கட்டுறீங்கன்னா 9,041. இப்போ இதை அசல் கட்டிட்டு வர பார்த்திங்கன்னா இந்த வட்டியுமே கம்மியாகும். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் ஜுவல் லோன் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிருங்க. இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் மாறிக்கிட்டே வருது. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டுக்கு தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ இந்த நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறன்றது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இனிமேல் இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஒரு வருஷம் இல்லைனாலும் இன்னொரு வருஷம் மீட்டுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். நம்ம டைம் எடுத்துக்கிட்டு பண்ணலாம். இந்த மாதிரிலாம் போய் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உடனே வந்து அசலை ஃபுல்லாக கட்டணும்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் ரெடி பண்ணி கட்டுவீங்க அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. அதனால தான் நான் எந்த வீடியோலையுமே நீங்கள் ப்ராப்பராக நிறைய பேர் வந்து இப்போது 5 லட்சத்துக்கு வைக்கிறாங்கன்னா 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ ப்ராப்பராக இன்கம் இருக்கிறவங்க மீட்டு அதை வச்சுருவாங்க. அது வந்து லாபம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நம்ம ஃபாலோ பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இந்த மாதிரி போய் லாக் ஆகிட்டிங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதனால தான் திரும்ப நான் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் கம்மியாகலாம் சம்டைம்ஸ். அதனால் சீட்டுனா நம்ம இப்போ இந்த மாதம் கட்டலைன்னா அடுத்த மாதம் கூட கட்டிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது கூட காயின் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நகையை அடகு வச்சுட்டு ஃபுல்லாக வேஸ்டேஜ் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து நகை வாங்குறதுக்கும் அந்த வட்டிக்கும் இந்த வேஸ்டேஜுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். எந்த அளவுக்கு ரேட் ஏறினாலுமே ஒரு கால்குலேஷனாக கூட நான் உங்களுக்கு அதை போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு பேங்க்கை போய் விசிட் பண்ணியோ இல்லை கால் பண்ணி கேட்டோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீட்டு தான் வைக்கணுமா இல்லை வந்து வட்டி மட்டும் கட்டலாமான்னு உங்கள் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இப்போ ஃபுல் அமௌண்ட் கட்டி நகையை வெளில எடுத்துகிட்டு தான் திரும்ப வச்சுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.